ரொம்ப நாளா ஒருத்தவங்க ப்ரான்ல ஊறுகாய் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்க கிடையாது, நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டிருந்தாங்க. ஃபைனலாக நம்ம ப்ரான் பிக்கிள் வந்து லான்ச் பண்ணிட்டோம். பெரிய ப்ரானாகவே வந்து வாங்கிட்டு வந்தோம். ஆர்பர் போனால் இன்னும் பெரிய பெரிய ப்ரான்லாம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கலாம் சொல்லிட்டு இந்த ப்ரானையும் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி இதில் ஊறுகாய் தான் வந்து பண்ண போகிறோம். ப்ரான் வந்து 1/2 kg வந்து வாங்கிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணதுமே 1/4 கிலோ தான் வந்துச்சு. அதில் தான் வந்து மசாலா போட்டுட்டு இந்த 1/4 கிலோவுமே அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவோம். சிக்கனுமே வந்து மசாலா போட்டு எல்லாத்தையுமே வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை வேக போடணும். நம்ம எப்படி மட்டன் சிக்கனில் ஊறுகாய் வந்து பண்ணுறோமோ அதே மெத்தடில் தான் வந்து இறால வந்து ஊறுகாய் வந்து பண்ணோம். ஆனால் மசாலா வந்து இன்னும் நிறைய போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் வேக வச்சோம். சிக்கனில் வந்து அந்த மாதிரி மசாலா அதிகமாக போட மாட்டோம். ஏன்னா அந்த தண்ணி வந்து நிறைய விடும். அந்த தண்ணியை வேஸ்ட்டாக கீழே தான் வந்து ஊற்றும். சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஊற போட்டு அதுக்கப்புறம் வந்து வேக போட்டுருவேன். ஆனால் ப்ரானுக்கு ஒரு 1/2 hour கிட்ட வந்து நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் அதை வேக வச்சுருந்தோம். ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணோம். ஆனால் டேஸ்ட்டு நான் பண்ணி பார்க்கல. எனக்கு ப்ரான் பிடிக்காது. என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. ஃபைனலாக நான் வேக வச்சு எடுக்க பார்த்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப பெரிய பெருசாக இருந்துச்சு. அதனால என்ன பண்ணிட்டேன், ஒரு ப்ரான் எடுத்து ஒரு 3 பீஸாக வந்து போடலாம் சொல்லிட்டு போட்டேன். ஏன்னா மசாலா நல்லா ஊறணும் இந்த கிரேவியில். அதுக்கப்புறம்டா எண்ணெயில் வந்து நல்லா பொரிச்சிட்டு, ரொம்ப பொரிக்கக்கூடாது, அப்புறம் மொறுன்னு ஆகிடும். ப்ரான் ஊறுகாய் வந்து அந்த கறி மாதிரி இருந்தால் தான் அந்த ஊறுகாயில் வந்து நல்லாயிருக்கும். மசாலாலாம் வந்து போட்டுட்டு அதை அப்படியே ரெடி பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறம் தான் அது கிரேவி மாதிரி வந்து ஆகும். இந்த சைடில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் ஊறுகாவுமே ரெடி பண்ணிட்டாங்க. மட்டனுமே ரெடி ஆகிடுச்சு.